சார் முன்னாடி இருந்த காதல் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் இப்போ இந்த காலத்துல ஜென்சி அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிட்டு அந்த லவ்னு சொன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. புதுசா வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கு. பெஞ்சிங் அந்த மாதிரிலாம் இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப நான் அப்படி சொல்லனே, ஒரு பெண்ணை ஒரு காலத்துல நான் வந்து 20 வருஷம் முடி 25-30 வருஷம் முடி காதலிக்கும் போது அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண் இப்படி நடந்து போயிருப்பாள்லாம். உடனே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிற்போம், ஒரு 4 நாள் நிற்போம். அந்த பொண்ணு வருவாங்க, அந்த பொண்ணு வராம கூட போலாம். ஆனா நின்ற இடம் ஒரு பெரிய அடையாளம் ஆயிடும். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நாள் பஸ்ல பாத்துருப்போம். அந்த பஸ்ல ஏறி போயிட்டே இருப்போம் 10 நாள். இந்த காத்திருத்தல் அப்படின்றது வந்து நீங்க போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை ஒரு நாள்ல பிறந்துச்சு எப்படி போயிடுச்சு. இப்ப நீங்க காத்திருக்கும் போது என்ன ஆகும் கேட்டா, மனசு அப்படியே 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 அதுலயே இருக்கு, அதுலயே லைத்து போய் இருக்கும்போது சுத்தப்படுது. நம்ம இமேஜின் பண்றோம், அவளை நான் எப்படி எல்லாம் பாத்துக்கணும், அவளை நான் எப்படி வச்சுக்கணும். இன்னைக்கு அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு காத்திருத்தல் இல்லாம போச்சு. இது வந்து டெக்னாலஜியுடைய பரிதாபம், டெக்னாலஜியுடைய ஃபேட். அதனால வந்து எப்படின்னா வந்து இது இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு வேல்யூஸுமே லைஃப்ல நம்ம யோசிக்காம இல்லைன்னா அது டக்குன்னு உடனே ஒரு பெண்ணை காதலிக்கும் போது ஐ லவ் யூ, ஐ திங்க் ஐ மீன் லவ். இது என்னது புரியவே இல்லை. இவர் நினைக்கிறாரா உன் மேல நான் காதலுக்கு நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு பெண்ணோட காதலை போட்டா ஃபால் இன் லவ்ன்றான், இல்ல உடஞ்சு விடுதல், காலையெல்லாம் உடஞ்சு போய் கேள்வி. ஸோ ஐ திங்க் ஐ மீன் லவ் ஆன் யூ, உடனே அவ ஐ திங்க் சோ, ஐ டூ திங்க் சோ அப்படின்ற அவடிக்கிறான். எனக்கு புரியல. இப்ப இந்த மொழியில இப்ப ஒரு 3 வார்த்தைக்குள்ள அதுக்குள்ளேயும் சில ஈமோஜிஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறதுல என்ன நீங்க லைஃப் நீங்க சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஈமோஜி என்னுடைய லைஃப் அழக சொல்லுமா? பயங்கர போர் அடிச்சு. ஸோ இந்த குழந்தைகள் இப்படிதான் இருக்கிறாங்க. இது வந்து ஆனா எனக்கு என்னமோ டீப் டவுன் இன்டெலிஜென்ஸ் குறையவே இல்லை, இன்டெலிஜென்ஸ் வேகமா இருக்கு. ஆனா வந்து பாக்குற பார்வை, இது அப்பா அம்மா சொல்லி தரணும், இது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தரணும், ஆர்டிகுலேட் பண்ணணும், இது என்ன ப்ராப்ளம் இது,